அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் 22ஆம் தேதி கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. சுக்கிர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். நம்ம சுக்கிர பகவானை வசியம் செஞ்சோம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வந்து குடியேறுவாங்க. வசியம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துறது, உகந்த வழிபாடு செய்யறது, இதெல்லாம் செய்யும்போது அந்த தெய்வம் வந்து நம் மீது வந்து கருணை காட்டும். அந்த கருணையை தான் வந்து நம்ம வசியம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆடம்பரமாக வாழணும், நல்ல ஒரு பணம், செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து, வீடு, கார், இது மாதிரி நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு சுக்கிர பகவான் வழிபாடு வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஹோரை நேரமான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு மனதார சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களையோ இல்லை மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையோ சொல்லும்போது அதிரடியான பணவரவு ஏற்படுறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாகவே நீங்கள் வச்சுட்டு வாங்க. அப்படி வாரம் வாரம் வாங்க முடியலைன்னா கூட 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி வைக்கிறத வழக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நிச்சயமாக நம்மளுடைய வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். இந்த பதிவில் பார்க்க போகிறதும் பணவரவை அதிகரிக்கற்கான ஒரு பரிகாரம் தான். இதில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன். 2யுமே வந்து செய்யுங்க, அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். இதில் முதல் பரிகாரமானது நம்ம காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்துட்டு பூஜைகள் எல்லாம் செய்வீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் காலம்பர நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவைப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் கல்லுப்பு கொட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கை, அதாவது ரைட் ஹேண்டனுடைய அந்த உள்ளங்கையை வந்து நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்படியே கண்களை மூடி, என் வீட்டில் பணவரவு பெருக வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், செல்வ செழிப்பு பெருக வேண்டும், இப்படி தான் இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? பணவரவு பெருக வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், செல்வ செழிப்பு பெருக வேண்டும், இப்படி எல்லாமே பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும்னு தான் நீங்கள் 3 வார்த்தைகளையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த பொருள் மீது நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கைகளை வச்சு சொல்லும்போது கட்டாயம் இந்த கல்லுப்பானது நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து நிறைவேற்றி தந்துடும். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் காலையில் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள் முடிவதற்குள்ளே, அதாவது இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும். உங்களால் முடியும், ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரமான அந்த காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யும்போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் மட்டும்தான் தேவைப்படுது. இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது. மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக காசை வச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த 1 ரூபாய் தான் நமக்கு 100 ரூபாயா, 1000 ரூபாயா, கோடி ரூபாயா மாறப்போகுது. இந்த காசை எடுத்து முதல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்ல
நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. க்ரீன் கலர்லேயோ அல்லது ரெட் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து தேவைப்படுது. இந்த நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நெய்யினுடைய நறுமணத்திற்கே மகாலட்சுமி தாயாரானவங்க வசியமாவாங்க. அதனால தான் மற்ற நாட்களில் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை நாள்லையாவது மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஏற்றக்கூடிய தீபமானது நெய் தீபமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு சொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பண கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை நீங்கள் நினச்சி இப்போ வந்து குழப்பிக்க வேண்டாம். நிச்சயமே இதை செய்வதன் மூலமாக நம்முடைய பண கஷ்டம் வந்து தீரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். அப்போ தான் வந்துட்டு நல்ல இது ஆக்டிவேட் ஆகும். அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியானது சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ இந்த இடம் ரெண்டுமே நல்லா சூடாகிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் கொஞ்சம் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெதுவாக பொறுமையாக வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல படுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேனா, ரெட் கலரோ க்ரீன் கலரோ, அதை பயன்படுத்தி இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளே சின்னதாக ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க. இந்த முக்கோணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய 3 கார்னர்லேயும் அதாவது 3 பகுதியிலையும் நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ முதல்ல வந்துட்டு சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து சுக்கிர பகவானுக்கு உரிய 24 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும். இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தணும்னாவே நம்மளுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். இங்கே 3ஐயும் நம்ம ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும். திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து பணம் அல்லது மணி அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ₹1 காசு வச்சுருக்கிற இல்லையா, இந்த காசுலையும் வந்துட்டு நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இப்போ இந்த சிம்பல் மேலே அந்த ₹1 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது கையினுடைய சுக்கிரமேட்டு பகுதியில் தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ வலது கையினுடைய சுக்கிரமேட்டு பகுதி அதாவது ரைட் ஹேண்டினுடைய இதே கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்த நீங்கள் அது மேலே வந்து வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக வந்து அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணணும். அதாவது 2 கைகளையும் நீங்கள் வந்து மெதுவாக தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது அந்த காசு வந்து கீழே விழக்கூடாது. விழாத மாதிரி மெதுவாக வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நான் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கிறேன், அதாவது ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். மெதுவாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கையில் வச்சுருக்கீங்க, மேலே அந்த கையை வச்சுட்டு அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணுறீங்க. காசு வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மணி அஃபர்மேஷனை சொன்ன உடனேயும் உங்களுடைய பர்ஸில் வந்து பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் இப்போ உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கணும். அதன் பிறகு சக்தியூட்டப்பட்ட இந்த ₹1 நாணயத்தை உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து வச்சிடணும். இது எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் செலவு செய்யாத மாதிரி ஏதாவது ஒரு கவர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு துணியில் சுற்றியோ வந்துட்டு வைக்கிறது சிறப்பு. ஏன்னா இது நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும். இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் பெருகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் பத்திரமா வந்து இதையே வச்சுக்கோங்க. கையில் எழுதியிருக்கிற இந்த சிம்பலானது நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.